மதராஸ் மாஃபியா கம்பெனி சென்னையில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ரவுடியை ஏஜெண்ட்டாக வச்சு அது மூலமாக பல குற்றங்களில் ஈடுபட்டு வராரு தாதாவான ஆனந்த்ராஜ். ஆனாலும் அவர் மேலே எந்த ஒரு வழக்கும் பதிவானதில்லை. இந்த சூழலில் ஆனந்த்ராஜுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி அவரை கைது செய்யும் முயற்சியில் காவல்துறை அதிகாரியான சம்யுக்தா ஈடுபடுறாங்க. அதே சமயம் தொழில் போட்டி காரணமாக ஆனந்த்ராஜ் கூட இருக்கிற சிலரே அவரை கொலை செய்யவும் திட்டம் போடுறாங்க. இந்த ரெண்டு தரப்புக்கிட்ட இருந்து ஆனந்த்ராஜ் தப்பிச்சாரா, மறுபடியும் தன்னுடைய மாஃபியா தொழிலை தொடர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மதராஸ் மாஃபியா கம்பெனி படத்துடைய கதை. படத்தில் பிரதான கேரக்டர்னா அது ஆனந்த்ராஜ் தான். தன்னோட ஆரம்பகால சினிமா பயணத்தில் கொடூர வில்லனாக கலக்கினாரு. அதுக்கப்புறமா காமெடி வில்லனாக ரசிக்க வச்சாரு. இந்த படத்தில் காமெடி அண்ட் வில்லத்தனம் ரெண்டும் கலந்த கேரக்டரில் அற்புதமான நடிப்பு கொடுத்துருக்காரு. அவருடைய வழக்கமான நக்கல் பேச்சு, டைலாக் டெலிவரின்னு அசத்தி இருக்காரு. காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்கிற சம்யுக்தா போலீஸ் ட்ரெஸ்ஸில் கம்பீரமாக இருக்காங்க. அந்த ஆக்ஷன் காட்சிகளையும் கலக்கியிருக்காங்க. வில்லன் குரூப்பை தேடி போய் அடிக்கிற அவங்களுடைய கேரக்டர் ரசிக்க வைக்குது. தீபா, சசிலையா, ராம்ஸ், முனிஸ்காந்த் ஆகியோருடைய நடிப்புலையும் குறையில்லை. ஆனந்த்ராஜுடைய மகளாக நடிச்சிருக்கிற ஆராத்யாவும் அவங்களோட கேரக்டரை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில் குத்து பாட்டு ரசிக்க வைக்குது. பின்னணி இசையிலையும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒளிப்பதிவாளர் அசோக் ராஜாவுடைய கேமரா காட்சிகளை கலர்ஃபுல்லாக படமாக்கியிருக்கு. வி சுகந்தி அண்ணாதுரையோட கதைக்கு திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காரு ஏஎஸ் முகுந்தன். ஆட்டம் போடுறவங்க ஒரு நாள் அடங்கி போவாங்க அப்படிங்கிற கருத்தை காமெடி கலந்து சொல்ல முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனாலும் கூட இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் சேர்த்திருந்தா கருத்தோடு சேர்ந்து கலகலப்பாகவும் படம் வந்திருக்கும். ஆனாலும் மோசம் இல்லை.